கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்கலாம். ஏன்னா அவர் ஆசாரிய குடும்பத்திலேருந்து ஆசாரிய வம்சத்துலேருந்து வந்தவர். அப்படி வந்தவரை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அழைக்கிறாரு. நீ தீர்க்கதரிசியாக மாறணும், நான் தீர்க்கதரிசியாக உன்னுடைய தாயின் கருவில் உருவாக்கு முன்பாகவே நான் கட்டளையிட்டிருக்கேன், நீ அந்த இதுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கும்போது அவர் அழைப்புக்கு உடனே சரின்னு சொல்லலை. எனக்கு பேச தெரியாதுங்கும்போது அவருடைய நாவை தொட்டு ஏசையா நாவை தொட்டது போல் இவருடைய வார்த்தையை அவர் நாவில் வைக்கிறாரு. நான் சொல்கிறத நீ அப்படியே இந்த ராஜாக்கள் காலத்தில் எல்லாத்தையும் நீ சரியாக சொல்லணும், அப்படியே சொல்லி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ அழைப்பு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அந்த அழைப்பில் எப்படி இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுதே இன்றைக்கு இருக்க தீர்க்க தரிசனத்தை கேட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி அவங்க சொல்கிற வார்த்தை தான் கடவுளுக்கு சொல்கிற மாதிரின்னு சொல்லி நினச்சி அவங்க தவறி போகிறத நிறைய பார்க்கும், நிறைய வாழ்க்கையில் பார்க்கும் பார்த்திங்களா. அப்படி இல்லாதபடி இந்த வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கனாக்கா அவருடைய அழைப்பை பெற்றவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத நீங்கள் படிச்சிங்கனாக்கி நிறையா அந்த தீர்க்க தரிசனம் மற்றவங்க ஜெபிக்கிறது தப்பு இல்லை, அவங்கள சார்ந்து வாழ்கிறோம் பார்த்திங்களா, அவங்க சொல்கிறது தான் கரெக்டு நம்முடைய வாழ்க்கையில். அப்படிங்க நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஆண்டுகிட்டு நம்ம தான் ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு மற்றவங்க நமக்கு சிபாரிசு பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, நமக்காக ஜெபிச்சாலும் சரி, அவங்களே சார்ந்து இல்லாதபடி ஆண்டவரை சார்ந்து இருந்து நம்ம வாழ்றதுக்கு கற்றுக்கிட்டோம்னாக்கி மற்ற எல்லா விதமான இந்த தீங்கான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் போவோம். அதனால் எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி எப்படி அவர் வாழ்ந்தாருங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எரேமியாவை தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாகவே நீர் ஆண்டவரை தீர்க்கதரிசியாய் மாற்றி அவளை நடத்தினீர சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அந்த வேலைகளுக்கு நாங்கள் சரி என்று சொல்லாத பொழுதும் ஆண்டவர் எங்கள் நாவை தொட்டு உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீங்கள் என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்தீங்களோ அப்படி நீங்கள் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆசாரிய குடும்பத்திலேருந்து தீர்க்கதரிசியாக மாற்றின தேவன் எங்களையும் எந்த எந்த நோக்கத்தோடு எங்களை அழைத்தீரோ, எங்களுடைய தாயின் கருத்திலே உருவாக்கினீரோ அதை நடத்தி செல்வீர் என்ற விசுவாசத்தில் நாங்கள் நடந்து செல்ல கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக தான் எங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையிலே செல்ல முடியும் என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக வாசிக்கிற இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்களுக்கு நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டோடைய வார்த்தைக்கு நாங்கள் முற்றிலுமாய் சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்க எங்களுக்கு அதிகமாக இந்த நாட்களை கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இப்படி நடத்த போறக்காக நன்றி சார். ஆவியானவர் எங்களோடு பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதியான மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசுராஜன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி துதிச்சு வசனத்துக்குள்ள கலந்து. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில் என் நடத்தையில் என் உணர்வில் என் உயிரில் கலந்திருக்கீங்க. என் பேச்சில் என் மூச்சில் என் பதில் சொல் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில் என் நடத்தையில் என் உணர்வில் என் உயிரில் கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, இலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, இலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை நம்ம படிக்கும்பொழுது அவரை வந்து அவங்க வந்து ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை தீர்க்கதரிசியாக அவனை தாயின் கருவிலே உருவாவதுக்கு முன்பாக உன்னை அழைத்திருக்கேன். உனக்கு நான் அந்த தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே உன்னை நான் அறிந்தேன். கற்பதிலிருந்து நீ வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கேங்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தம் வருது. முதலாவது பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் முதலாவது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதில் இருக்குது. அதை படிங்க. அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியாதிருக்கிறேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த ஆசாரிய வேலை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆசாரிய வேலை வேறு, இந்த தீர்க்கதரிசி வேலை வேறு. ஆசாரிய வேலைங்கும்போது ஆசாரியருக்கு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவங்க. அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த சொத்து பங்கு வைக்கும்போதோ மற்ற எதுவுமே அவங்களுக்கு ஒரு பங்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஆண்டவர் தான் பங்கு, ஆண்டவர் தான் அவருக்கு சொத்து. அப்படிங்கிற ஒரு காரியத்தில் அவர் இருக்கும் பொழுது அந்த ஒரு குறைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஆசாரிய ஊழியம் அந்த மாதிரி இருந்தது அந்த நாட்களில். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அந்த ஆசாரிய ஊழியத்தை விட்டு இவருக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னு நம்ம இதுலேருந்து தெரியும். ஏன்னா தீர்க்கதரிசி வேலை எப்படி இருக்குன்னு தெரியும். தீர்க்கதரிசினாலே என்ன செய்யணும், நம்ம இந்த ராஜாக்களுக்கெல்லாம் சொல்கிறத கரெக்டாக சொல்லணும். சொல்லலைனாக்கி அவங்க என்னெல்லாமோ நமக்கு நம்ம தப்பு சொல்லாமல் சொல்லும் பொழுது நமக்கு நிறைய தண்டனைகள் வரும், நிறைய அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறத உணர்ந்து தீர்க்கதரிசியாக போகிறதுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு இது அவ்வளோவா எனக்கு தெரியாது, பேச தெரியாது, அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப தட்டி கழிக்கிறத நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆனால் நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாத்துக்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசணும்னு சொல்லி அவர் 7வது வசனத்தில் அந்த 1வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லும் பொழுது இவர் சொல்கிறாரு, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம். அப்போ அதுக்கு பிறகு சொல்கிறாரு பாருங்கள், என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் கட்டளையிடுறேன், நீ போ அப்படிங்கிறாரு.
அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நான் பேச தெரியாதுன்னொன்னே என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். அப்போது ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தாருனாக்கி நீங்கள் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் அதனால விடவே மாட்டார். அவர் செய்கிறத செஞ்சு முடிப்பாருங்கிறத இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம தியானிக்கும். அப்போது 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர். நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாமல் நீ போகலாம், நீ தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு நான் போகும்பொழுது நான் உன் கூட இருக்கேங்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 9வது வசனத்தில் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, ஆண்டவர் கரத்தை நீட்டுறாருன்னு பார்க்கும். என் வாயை தொட்டு, இவருடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், அதை நீ என் வார்த்தையை நீ சொல்லணும், நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் நீ சொல்லணும். அதை நீ மாற்றியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல மாற்றவோ ஏதோ செய்யவே கூடாது, அது செய்யணும்னு சொல்கிறாரு. அது கடைசி வரைக்கும் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி அழைப்பு நம்முடைய அழைப்பு எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன வேலை செஞ்சுட்ருக்கோமோ அந்த வேலையை விட்டு வேறு எந்த வேலைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவர் கூட இருந்து நம்ம நடத்துகிற தேவன். இவர் ஆசாரிய குடும்பத்தில் சேர்ந்து இருந்தவராக இருந்தாலும் தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் சொன்ன காரியங்களை கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ராஜா கிட்ட சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டான், அவங்க அப்படியே தான் இருப்பான். ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே கடைசி வரைக்கும் சொன்ன ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அவருடைய தீர்க்கதரிசி வேலைங்கிறது ரொம்ப கடினமாக இருந்ததுனால அவர் போக முடியானார். ஆனால் ஆண்டவர் நம்ம அவரை கொண்டு போய் எல்லாத்தையும் நடத்தினார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் நம்ம அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் அந்த நிறைய தண்டனை நிறைய வேதனையெல்லாம் அனுபவித்தாலும் தீர்க்கதரிசி வேலைக்கு அவர் போனார்னு நம்ம பார்க்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த 1வது இடத்துல 5லேருந்து 9 வரைக்கும் அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது இவர் இவர் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி எரேமியா வாழ்ந்த நாட்கள் பார்த்திங்கன்னாக்கி கிறிஸ்துவுக்கு முன்னாடி 627லேருந்து 586 வரைக்கும் இந்த யோசியா யோகாஸ் யோயாக்கும் சிதைக்கியா ராஜாக்கள் காலத்திலலாம் அவர் ஒரு 40 வருஷம் அவர் தீர்க்கதரிசன ஊழியம் பண்ணி அவர் என்ன திட்டம் செஞ்சாரோ அதை ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை அவர் செஞ்சு அந்த வார்த்தையில் ஒன்று கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரியோ தேவனுடைய வார்த்தையை பிரட்டி எந்த இதுவுமே ஒரு வார்த்தை கூட பெறடாதபடி அவர் பேசி அவர் நடத்தின ஒரு காரியத்தை அவர் செஞ்சார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ராஜாக்களை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னாக்கி இந்த ராஜாக்கள் காலத்தில் என்ன செஞ்சார் அவர் சொன்னதை சில காரியங்கள் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யோயாக்கிங்கிறவன் பார்த்திங்கனாக்கி அவன் 4 வருடம் அரசாண்டு இருக்கான் பார்த்துங்க. அந்த யோயாக்கிங்கிறவன் நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி அவர் நேரத்துக்கு தேவாலயத்துக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீ இப்படி அசுத்தமாக இருக்கிறதுனால தேவாலயத்தில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் பொழுது அவனை நிறையா கஷ்டங்களை கொண்டு கொடுக்கறத எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம அவர் எல்லாம் எந்த இடத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் அவர் சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தை ஒருத்தையும் அந்த கட்டளை அப்படி சொன்னதுனால பயங்கரமான சூழலில் கூட இந்த தேவாலயம்லாம் சீலோ போல் போகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த சாபம் விட்டு அந்த கட்டளையை அது ஒரு மரணத்துக்கு சமமான ஒரு செய்தியாக இருக்குது. அதை சொல்கிறாரு. அதை சொல்லும்போது இந்த பார்த்திங்கன்னா அவருக்கு அவன் கோவப்பட்டு அவன் நிறைய காரியங்களில் அவனுக்கு நீ எப்படி தவறான காரியங்களை எனக்கு ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இல்லை ஆண்டவர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், அது நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த காரியமும் நடக்காமல் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க ராஜாக்கள்லாம் உனக்கு பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்குறத நீங்கள் படிக்கலாம். அப்போது அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி எத்தனை ராஜாக்கள் 4 ராஜாக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது எல்லா ராஜாவும் ஒழுங்காக இருந்தான்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த யோசியாங்க ராஜா மட்டும் இந்த 8 வயசில் ராஜாவாகி 31 வருஷம் அரசாண்டிருக்கான். இவன் பாருங்கள் நிறைய காரியங்கள் ஆண்டவருக்குன்னு செஞ்சான்னு சொல்லி பார்க்கும். அந்த நேரத்தில் அவர் கூட இருந்து அவருக்கு நிறைய உதவி செஞ்சான்னு பார்க்கும். ஏன்னா ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் சொன்னபடி நடந்து போகும்போது அவங்க வாழ்க்கை நல்லா, அதாவது எதுனாலும் முன்னாடியே சொல்லிடுவாங்க. சொல்லும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அந்த அரசாட்சி நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்த ராஜா தான் இந்த யோசியாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவன் மேடைகள்லாம் பிசாசுக்கு கட்டி சிலை வணக்கம்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் உடைச்சிருக்கான். அப்புறம் தேவாலயத்தை பழுது பார்க்கறதுக்கு நம்ம பாருங்கள், ஒரு வீட்டை பழுது பார்க்கறதுனாக்கி நம்ம ஏதோ கொஞ்சம் விலை கம்மியில் செஞ்சாங்கன்னா பார்ப்போம்னு சொல்லி சிலர் பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி
கூட இல்லாதபடி அதுக்குன்னு அந்த வேலையை தேவாலயத்தை கரெக்டாக செய்கிறது யார் அப்படின்னு தேடி பிடிச்சி அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அந்த தேவாலயத்தை சரி செஞ்சானோ. அந்த பழுதுபட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேவாலயத்தை சரி செஞ்சானோ. அடுத்தது ஆசாரியனாக இல்கியா ஆகாம புத்தகத்தை வந்து இவன் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லி பார்க்கும். அப்புறம் எரேமியா தீர்க்கதரிசி வந்து இவனுக்கு உதவியாக இருந்து அவருக்கு ரொம்ப அவரோட ஆட்சி காலத்துலலாம் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும். அப்போ தான் அவர் பஸ்கா பண்டிகையே விசேஷமாக ஆசரிக்கப்பட்டதுன்னு அவர் காலத்தில் 2 நாளாகமும் 35:19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஆனால் 35:25 2 நாளாகமத்தில் இவர் மறித்த உடனே அவர் வந்து புலம்பல் பாடுதாருன்னு பார்க்கும். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு ஒரு அருமையான ராஜா இருந்திருப்பான்னு சொல்லி அவர் வந்து புலம்பல் பாடுதார். அப்போ அவர் இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ராஜாக்களும் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அப்படி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் எல்லா காலத்துலேயும் நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம். சில காரியங்களை தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி இந்த 1லேருந்து அந்த ராஜாக்களை பற்றி நம்ம சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த பஸ்கா பண்டிகை விசேஷமாக செஞ்ச காரியங்களை சொல்லிட்டேன். இப்போ இந்த மத்திய அங்கே இந்த சிதேக்கியாவும் கடைசி அந்த ராஜாவுக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பாரு. அவருக்கு நடக்கிற காரியங்கள் நிறைய நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் காரியத்தில் 32வது அதிகாரத்தில் 5வது வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 38வது அதிகாரத்துலாம் அவருடைய காரியங்கள்லாம் இருக்குது. அவர் சொன்னாலும் கூட எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கூட அவர் கேட்க மாட்டார். கேட்காம அவர் சொன்னது அப்படியே நடக்கும். பாபிலோனில் போய் கண்ணை குத்தி இப்போ பிள்ளைகளெல்லாம் மறிக்க கொடுக்கறத பார்க்கலாம். அப்போ அவன் வந்து ஒரு நல்ல ராஜாக்கள் தீர்க்கதரிசி சொல்கிறத கூட கேட்குறதே இல்லை. கேட்காம அவனுடைய வாழ்க்கையில் இருந்தான்னு சொல்லி பார்க்கும். அதுக்கு நான் அவ்வளோ போகலை. இது வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம தீர்க்கதரிசனத்தை நான் சொன்னோம்ல, தீர்க்கதரிசனம் இவர் சொல்கிறாரு அதனால் இவர் சொன்னபடியே நம்ம நடக்கணும்னு சொல்லி போகிறாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு இருக்கிற நாட்களில் அப்படி நிறைய பேர் போகிறதுனால இந்த வசனத்தை நீங்கள் படிக்கலாம். 6வது அதிகாரத்தில் நீங்கள் 13-14 படித்து பார்த்தீங்கன்னா அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசனம் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். இந்த தீர்க்கதரிசியும் ஆசாரியர், ஏன்னா ஆசாரியரை பற்றி எப்படி இருந்தாங்கங்கிறத பற்றி இவருக்கு தெரியும். அதனால் நம்ம பாருங்கள், ஆண்டவர் சொல்லி கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத அப்படியே நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஏன்னா நடக்காத காரியங்களை வேற யாரையை பற்றி சொல்லலை. நமக்கு தெரியாத ஒரு ஆட்களை போய் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் எப்படி அவன் சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அவன் சரியான பாதையில் போகிறதுக்கு நம்ம அந்த கூட போய் அந்த இடத்துல பார்த்தா தான் தெரியும். அதனால ஆசாரியன்னு தீர்க்கதரிசின்னு தான் ஆண்டவர் சொல்கிறத இவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் பொய்யா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் குணமாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ மாய்மாலத்தை சொல்கிறார். மாய்மாலமாக இருந்து நிறைய பேர் தீர்க்கதரிசியாக இருக்காங்க. அந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து செவி கொடுக்கக்கூடாது, அவங்க வார்த்தைகளை நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய காரியங்களை அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பொய் தீர்க்கதரிசி வருவானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. பொய்யா சொல்கிற தீர்க்கதரிசி நான் இங்கேன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லி வர்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கும்போது மற்ற தீர்க்கதரிசனத்தை விட நம்ம ஆண்டவர் சொல்கிறத நம்ம கடைபிடிக்கணும்ல. அவர் வந்து சொல்லியிருக்கும்பொழுது இவரும் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் சமாதானமாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானமே இல்லாத பொழுது அப்படி சொல்லி அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம படித்து நம்ம தீர்க்கதரிசிகளை நம்ம இனம் கண்டுக்கிடக்கூடிய காரியத்தை செய்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம அதில் விழுந்து விடாதபடி பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அதனால் அந்த அபிஷேகத்தினால் நம்ம நினைச்சி நடத்தப்படணும். இப்போ தீர்க்கதரிசிகளெல்லாம் படிக்கும்போது நிறைய அந்த அபிஷேகம் தான் நமக்கு தேவை. அவங்களாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் அவங்க அந்த மாதிரி சரியான பாதையில் போனாங்க. அதனால் நமக்கு ரொம்ப நாம் அடிக்கடி சொல்கிறது தான், அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு வழிநடத்தப்பட நமக்கு ஆவியானவர் நமக்கு உதவி ரொம்ப தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஆலயத்தை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆலயத்தை பற்றி அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அது 26வது அதிகாரத்தில் 2-9 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைக்கான யூதா என்ற அந்த ஆலயத்தை பற்றி அவர் சொல்லும்பொழுது தான் இவனுக்கு கோபம் வந்துடுது. இவனுக்கு என்ன ஆலயத்தை பற்றி நீ எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து நீ சாகணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த 8வது வசனம் வரைக்கும் 8-9வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் நல்லா தெரியும். அதனால் நீங்கள் 26வது அதிகாரம் எரேமியா அந்த 1-2 படித்து பார்த்தீங்கன்னா இந்த யோசியான் காலத்தில் நடந்த காரியங்களெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அவன் உடனே பாருங்கள் கல் எறிஞ்சு அவங்க கொல்லணும்
அவனை இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு நிந்தை அவமானம் அதெல்லாம் வரதான் செய்யுது. வரும் பொழுதும் நம்ம இந்த உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு சொன்னோம்னாக்கி அந்த வார்த்தையை அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லணும். அதில் எந்த விதமான பாகு நமக்கு தோன்றதை நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் செஞ்ச அவர் எத்தனையோ தீர்க்கதரிசனம் நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. நான் ஒரு இது 2 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பொய்யா தீர்க்கதரிசனம் சொன்னதையும் அவருடைய ஆலயத்தை பற்றி சொன்னும்போது அவர் வந்து சாகடிக்கணும்னு சொல்லி பார்த்ததையும் சொல்கிறோம் நான் சொல்லியிருக்கேன். 3வது பார்த்தீங்கன்னாக்கி இந்த அவர் வந்து இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது இந்த அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம என்ன இந்த மாதிரி காரியங்கள் நான் சொல்லும் பொழுது இத்தனை எனக்கு நடக்குதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கி 32வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இதோ நான் மாம்சமான யாருக்கும் தேவனாகி கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இவர் வந்து நான் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்கிறேன். ஆனால் அதனால எனக்கு வந்து என்ன செய்யுது, நிறைய காரியங்கள் எனக்கு வந்து அவங்க சண்டைக்கு வரான், இல்லாட்டா நமக்கு வந்து பெரிய கஷ்டங்களை கொடுக்கான். அப்படி கஷ்டங்களை கொடுக்கும்போது நான் என்ன செய்வேன்னு சொல்லி நம்ம மனுஷன் எப்படி நமக்கு ஒரு நமக்கு ஒரு ஐயோ நம்ம இப்படிலாம் சொல்கிறோம், நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இப்படிலாம் ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நாம் நினைப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அவரும் நினைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அவர் வந்து இந்த கள்ளத்தீர்க்கத்தை சொல்லும்போதும் பார்த்தீங்கன்னாக்கி அதுதான் சொல்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து மக்களுக்கு எச்சரிக்காமல் மனம் திரும்புதல் அதெல்லாம் சொல்லாமல் தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அப்படி மனம் திரும்புதலை நான் சொல்கிறேன். நான் சொல்லும் பொழுது அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. இதனால என்ன செய்ய, நான் ஆண்டவருடைய வசனத்தை நான் அப்படியே வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நான் வார்த்தையை சொல்லும் பொழுது இவன் என்ன செய்தான், என்னை வந்து கொல்றதுக்கு வரேன் ஆண்டவரை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆண்டவர் வந்து பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்துகிற தேவன். மற்றவங்ககிட்ட போய் சொல்லி நமக்கு ஒரு ஆறுதலை தேடினோம்னாக்கி அதனால் ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. அதனால் ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை இவ்வளோ வேதனையோடு இருக்கும் பொழுது பேசின வசனம் தான் இது. எத்தனை தடை வந்தாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமை அந்த எதுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருக்கிறாரோ அதை மீண்டும் அந்த தேசங்களுக்கு கொண்டு போய் திருப்புவார் அப்படின்னு சொல்லி எரேமியாவுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த நான் சொன்னார்ல, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி. அதனால் அவர் சொன்ன வார்த்தை நமக்கும் இந்த நாட்களில் கிறிஸ்தவங்க நம்ம விசுவாசிகளாக இருந்தோம்னாக்கி நமக்கும் கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பி அவருடைய வார்த்தை எப்படி அவர் சொன்னதை அப்படியே கொல்ல போகிறான், ஒரு பெண குழியிலாம் போட்டுருவான் 3 நாள் போட்டு அதெல்லாம் இருந்தது. ஒரு பிணங்களை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்களில் போட்டு அந்த இடத்துல தள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் தூக்கிட்டு வெளியே தூக்கி விடுவோம் ஒருத்தன். அப்படிலாம் நிறைய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி அவர் கரெக்டாக சரியானது சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் தவறுகள் அவங்க வந்து சாப்பாடு கொடுக்காம போட்டுருவான், இந்த குழியில் போட்டுருவான், அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சார். ஆனால் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட ஆனால் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்க தான் செய்யுது. ஆனால் வந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன். அதனால் எத்தனை பெரிய காரியங்கள் வந்தாலும் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி நம்மளை அழைச்சிருக்கிறாரோ, அதுபோல் எரேமியா தீர்க்கதரிசியை எப்படி அழைச்சி நம்மளை நடத்தினாரோ அதுபோல் நம்மளையும் நடத்துறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதனால் இந்த காரியங்கள் முடிஞ்சாலும் சிதேக்கியாவை பற்றி நான் சொல்கிறது 37ல் 14வது வசனத்தில் ஒரு காரியத்தை அந்த ஆள் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், உன்னை கொண்டு போய் அழிக்க போகிறான், அவன் பாபிலோன் போவ அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு இது அவனுக்கு வந்து அவன் சொல்கிறது கேட்கவே இல்லை, கேட்காம தான் இருக்க மாதிரி இருக்கான். ஆனால் வந்து பாருங்கள் அதே மாதிரி நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், கண்ணு குருடாக கண்ணெல்லாம் 2 கண்ணையும் பிடுங்கி பையங்களெல்லாம் கொன்று அந்த மாதிரி காரியங்களை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவன் வந்து ஒரு சரியான ஆட்சி பண்ணதுக்கு வரல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த 38வது அதிகாரத்தை முழுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதேக்கியாவை பற்றியே வரும். நிறைய காரியங்கள் நீங்கள் படிச்சுக்கலாம். சிதேக்கியோட எரேமியா பேசின வார்த்தையெல்லாம் பாருங்கள் 38:14 நீங்கள் பேசுகிறாரு. அதெல்லாம் பேசினா அவன் வந்து அவன் வீட்டுக்கு அழைச்சி தனியாக வச்சு கேட்கான், என்ன ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார்லாம் கேட்கான். ஆனால் கேட்டாலும் கூட அவன் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் நடந்ததவே இல்லை. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்து எப்பவும் என்ன செய்யும், ஒரு நாள் தவறி போகவே செய்யாது. நம்மளோட பேசியிருந்தாருன்னா அந்த வார்த்தையை அப்படியே நடத்துறதுக்கு வல்லமில்லுவார். வார்த்தையை ஒரு பொழுதும் மாறாது. அந்த ஆண்டவர் சொன்ன அந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த சிதேக்கியாவுக்கு சொன்ன வார்த்தைன்னா எருசலேமை வீழ்ச்சி அடைந்து
வந்து சிதேக்கியா பாபிலோன் ராஜாவால் நீ கொண்டு போகப்பட்டு நீ வந்து மீண்டும் அவர் சொல்கிறார், நீ மறிக்க தான் போகிற, அவன் பிள்ளைகள் மறிக்க தான் போகுதுன்னு சொல்கிறது அப்படியே நடக்கிறத பார்க்கும். இப்போ இவர் வந்து என்ன தீர்க்கதரிசியிலே பார்த்தீங்கன்னாக்கி இவருக்கு ஒரு அழுகையின் தீர்க்கதரிசின்னு அவர் புலம்பல்லாம் பாடியிருக்காரு பார்த்தீங்களா. அதனால் இவர் வந்து எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறார் எந்த காரியம் நடந்தாலும். ஏன்னா அவங்க வந்து சொன்னதே கேட்க மாட்டான். இவருக்கு வந்து கரெக்டாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம போகும்பொழுது ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கி நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டோம்னாக்கி அந்த இடத்துல ஒரு சமரசமாக ஆயிரும். ஆனால் நாம் சொன்னதே சொல்லிவிட்டு அவங்க கேட்காம இருந்தாங்கன்னாக்கி அந்த இடத்துல என்ன ஆயிரும், பகை ஆயிரும் பார்த்தீங்களா. நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான் அவருக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல பூரா அவருக்கு என்ன செய்கிறாரு, இவன் என்ன இப்படி என்ன வேறு மாதிரி சொல்கிறானே, இவன் வந்து சரியாக சொல்கிறானா அப்படின்னு சொல்லி சரியாக சொல்லும் பொழுது கூட அவருக்கு எதிராக வந்து அவரை கொல்லதுக்கு தான் வழி பார்க்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இந்த அழுகின் தீர்க்கதரிசி புலம்பி அழுததை பார்த்தீங்கன்னாக்கி இவர் வந்து கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கி சிதேக்கியாவை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதில் சிதேக்கியாவை பற்றி நீங்கள் 2 ராஜாக்கள் 25 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுலேயும் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க சிதேக்கியாவை பற்றி. நான் வந்து சிதேக்கியாவை நிறைய போகலை, அதனால நீங்கள் படிச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 25 இருக்குது. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி எப்படி மரித்தார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய 81வது வயசில் தான் ஒரு கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு அந்த சரித்திரம் அந்த மாதிரி விளக்க பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் தெரியுது 81வது வயசில் கல்லெறிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ எத்தனை பெரிய ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டு கடைசி வரை உண்மையாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி நமக்கு எழுதியிருக்கிற ஆண்டவர். அந்த வார்த்தையை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வார்த்தைகளை நம்ம மாற்றி மனுஷங்கிட்ட போய் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வார்த்தையை மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் பார்த்தீங்கன்னா அது இருக்கவே கூடாது. நான் எப்பவும் சொல்கிறது அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிடவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுபடி நடக்கணும். ஆண்டவருக்கு நம்ம என்ன பொருத்தனை பண்ணியிருக்கோமோ அதுபடி நம்ம நடத்துக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கும். அதில் அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி எரேமியா தீர்க்கதரிசியை போல் கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை, அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த தோல்வியிலேருந்து நம்ம வெற்றியை தந்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் எரேமியாவின் அழைப்பு போல் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலை வச்சு நம்மளை நடத்தும்போது நம்ம அதில் உண்மையாக இருக்கணும், அதில் வந்து உத்தமமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிச்சிக்கிட்டு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து நம்முடைய வார்த்தையோ ஆண்டுடைய வார்த்தையோ எப்படியும் பெரட்டி பேசுகிறதோ இந்த பொய் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. நிறைய பேர் தீர்க்கதரிசின்னு போட்டுருக்காங்க. ஆனால் தீர்க்கதரிசிகளை நம்ம படித்தோம்னாக்கி அவங்கள மாதிரி இன்றைக்கி வாழ்கிறோமா நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்த்தோம்னாக்கி நம்ம அந்த சர்டிஃபிகேட்லாம் தேவையே இல்லை. நான் நிறைய தத்துவம் சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் வந்து நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் பூராமே ஆண்டவருக்கு தான். பவுல் தான் சொல்வார், எத்தனையோ அற்புதங்கள் செய்வார், ஆனாலும் ஆண்டவர் தான் செய்கிறார். பேதுரு சொல்வார், ஆண்டவர் செய்கிறாரு. எப்பவும் ஆண்டவருடைய வசனம் அவருடைய வல்லமை தான் அற்புதங்களே அதிசயங்களே செய்தே ஒழிய நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து பயன்படுத்துகிறாரு, அவ்வளோதான். இந்த கரண்ட்டு வந்து ஒயர்லேருந்து வருதுன்னாக்கி அது வந்து ஒயரை மட்டும் சொருனோம்னாக்கி வந்து உங்களுக்கு லைட் எரியாது. அதுக்கு ஒரு சுவிட்சு வச்சு அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்து அப்புறம் பண்ணால் தான் அது வந்து லைட்டு சுவிட்சை போட்டோம்னா லைட் எது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார் சுவிட்சு மாதிரி, அவ்வளோதான். கரண்ட்டு வந்து அங்கேருந்து வரணும். அவருடைய வல்லமை அவருடைய வசனத்திலிருந்து வர்றது நமக்கு வந்து நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்து செல்லும் பொழுது அது வந்து என்ன சுவிட்சை போட்டோன்னா அது என்ன ஆகுது, அந்த வல்லமை வந்து வேலை செய்யுது, அவ்வளோதான். வல்லமைக்கு தான் முதலிடமே ஒழிய நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த சுவிட்சுக்கு வந்து ஒரு வல்லமை கிடையாது. சுவிட்சில் எந்த இருக்குது, ஒன்று சுவிட்சை மட்டும் வச்சுட்டு நம்ம லைட் போட்டோம்னா எரியுங்களா? கிடையாது. அப்போ வல்லமை எங்கேருந்து வருது, ஆண்டுகிட்டேருந்து வருது. அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கும், நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னாக்கி இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த நாட்கள்லையும் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷம் தரிக்கவே மாட்டோம். அப்படி வேஷம் தரிக்கிற வாழ்க்கை இருந்துன்னா அது ஆண்டவரே நீங்கள் அகற்றி இந்த லெந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாளாய் இந்த எரேமியா தீர்க்கதரிசி எப்படி வார்த்தையை கொடுத்தீங்க, அதுபோல் எங்களுடைய வார்த்தையை உங்கள் வார்த்தை எங்களுடைய வாழ்வில் இருக்கட்டும், எங்கள் நாவில் இருக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியை நாவை தொட்டிங்களே பரிசுத்தப்படுத்தினீங்களே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிசுத்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்பாக உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் பேரையோ எங்களுடைய எதையும் நாங்கள் மேன்மைப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அநேக பிள்ளைகளை நடத்த வல்லமுள்ளவர். அந்த வல்லமையில் நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேச
என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆம் சுவாமி, உமக்கு நன்றி சொல்ல, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தையே இல்லை ஆண்டவரே, போதாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமா எங்களை நடத்துவீங்க, நன்றி செலுத்துறப்பா. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை போல எத்தனையோ வேதனை பாடுகள் மத்தியிலே கடந்து போன பொழுதும் உங்களுடைய வார்த்தை இந்த நாவிலே இருந்ததுனால கடைசி வரை முடிவு வரை ஆண்டவரே நடத்தி சென்றீங்களேப்பா. அந்த வார்த்தையிலே நிலைத்து நிற்க எங்களையும் நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டுமா அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தமா செபிக்கிற ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்குவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே மற்றிலும் ஆண்டவரே உங்கள் வார்த்தை எங்களை தேற்றுகிறதா இருக்கிறதுப்பா. உங்கள் வார்த்தை எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் அது எங்களை நடத்துகிறதா இருக்கிறதுப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த காயப்பட்ட கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவன்மா செபிக்கிற ஐயா தகப்பனே. எரேமியாவை அழைத்தது போல எங்களை அழைத்திருப்பீர் என்றால் இந்த வார்த்தையினால் எங்களை போஷித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கணும். கண்ட தீர்க்கதரிசிகளை போல இருக்கக்கூடாது தகப்பனே. இந்த ஆண்டவரே வேண்டாத காரியங்களே இருக்கக்கூடாது தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியான ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எச்சரிப்பு வரும்பொழுது அதுக்கு கீழ்ப்படியாத போய் மறித்து போன இந்த சிதைக்காவை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்காதபடி ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எப்பொழுதும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து எங்களை ஆண்டவரை திருப்புகிற தேவன், எங்களை மனம் திரும்புக வைக்கிற தேவன், எங்களை உம்மை போல மாற்றுகிற தேவன். தகப்பன் சிற்றிக்காத மகன் உண்டோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. யாரை அன்பு கூறுகிறாரோ அவங்களை சிற்றிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரை. எங்க மேல அன்பு வைத்ததுனால நீங்க சில நேரங்களில் எங்களை ஆண்டவரை கடினமா நடத்தும் பொழுது தேவனை மாத்திரம் உண்மை மாத்திரம் சார்ந்து நாங்கள் வாழ்ந்து அந்த இடத்துல ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். யோபுவை படித்தோமே ஆண்டவரை. எத்தனை காரியங்கள் நடந்த பொழுதும் உண்மையே நோக்கி பார்த்து என் மீட்பை உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி என் சொந்த கண்ணால் காண்பேன் என்று சொல்லி அழுகி நாரி போய் இருக்கும்போது சொல்ல வைத்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எத்தனையோ தோல்விகள் மத்தியிலே கடந்து வந்தாலும் தோல்விகளை நன்மையாய் மாற்றுகிறேன், தேவன் அழைத்து வைத்திருக்கிறேன் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க ஆண்டவரை. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தும். சிலுவிலே பாடுகளை பட்டு எங்களை மீட்டெடுப்பதற்காக வந்த தெய்வம் நீங்க என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா செபிக்கிறாயா. எல்லா தோல்விகளையும் நீங்க மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா சரிய தேவையும் சந்திக்க தேவன் போதுமானவர் என்று நாங்கள் அறிக்கை செய்ய கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கடன் செல்கிற பாதையிலே தேவன் கரம் பிடித்து நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்து வழிநடத்தமா செபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. தீர்க்கதரிசிகளை நாங்கள் இனங்கண்டு கொண்டு ஆண்டவரே வாழ்க்கையில நாங்கள் தவறி போகாதபடி காத்து கொள்ளப்பட கிருபை செய்யுங்க. விசுவாசத்தோடு என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி தேற்றின தேவன் எங்களையும் தேற்றி வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நிறைத்து பிள்ளைகளை நடத்துகிற நாட்கள் மாற வேண்டுமா செபிக்கிறப்பா. இந்த நாட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினாலா பிள்ளைகளுக்கு மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தீர்க்கதரிசி யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே நீங்க எதையெல்லாம் செய்ய வல்லமுள்ளவர் என்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பாக எங்களை அழைத்தவர் என்றதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க அழைத்த அழைப்பிலே முழுவதுமாய் ஆண்டவரே போய் செல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கடைசி வரை உங்களுடைய வார்த்தையை அப்படியே சொல்லுகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தவறி போகாதபடி எங்களை சுமந்து செல்கிற ஒரு வெள்ளமுள்ள கரம் இருக்குது. அந்த கருத்துக்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்து அதிசயங்களை செய்து நடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. இதிலிருந்து நாட்கள் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருகிற நாட்களாக எங்கள் வாழ்க்கையில மாற வேண்டுமா செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த பொருட்காக நன்றி செலுத்துறோம். எல்லா தேவையிலும் சந்திங்கப்பா. எங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிற தேவன், சொல்வதற்கு முன்பாகவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கு மேலானதை செய்கிற தேவன் நீங்கள் என்பதை அறிக்கை செய்து இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தேவைகள் எங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் தலை கொண்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல தலை நிமிர செய்கிற தேவன் எங்களுக்கு கூட இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து நாங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகன மயமெல்லாம் மகிழ் செலுத்துகிறேன். இயேசு ராஜன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.